ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிறகடி காசில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்ருதி வந்து விஜயாவை பயமுறுத்தணும் சொல்லிட்டு மிமிக்ரிலாம் பண்ணி பேய் மாதிரி பேசுகிறாங்க. விஜயா வந்து வெளில வந்து பார்க்குறாங்க. மனோஜும் வெளில வந்துடுறாரு. 2 பேருமே இந்த சவுண்ட்ஸ் கேட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகணுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. உடனே மீனா வந்து லைட்டு போட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி மீனாவை வந்து விஜயா திட்டுறாங்க. அவங்க எதுவும் பண்ணலை, நீங்கள் தானே பேய்க்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. விஜயா வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா ஸ்ருதி, நான் தான் வேணாம் சொன்னல, இதுக்கும் சேர்த்து கல்ல என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விடுங்க, நம்ம பண்ணதுக்கு இனிமேல் நம்ம வழிக்கு அவங்க வரமாட்டாங்க சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போயிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து முத்து வேலையை முடிச்சுட்டு வராரு. நைட்லாம் டிரைவிங் பண்ணதால் கண்ணெல்லாம் செவந்துருக்கு, போய் குளிக்கணும்னு சொல்கிறாரு. நான் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சண்டை போட்டு கோவமாக வெளில வராங்க. அவங்க மேலே இடிச்சு எண்ணெய்லாம் கீழே கொட்டிடுது. சரி, நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், என்னால் தானே இப்படி ஆச்சுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், திருப்பியும் பாரு உங்ககிட்ட சண்டை போட்டு போனதால் மீனா மேலே நான் போய் இடிச்சு எண்ணெய்லாம் கீழே கொட்டிடுச்சுன்னு ரவி கிட்ட சண்டை போடுறாங்க. மீனா வந்து துணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளவே விஜயா வந்து அதில் வழிக்கு விழுந்துடுறாங்க. அவங்கள பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஐயோன்னு உள்ளேருந்து பதற அடிச்சுட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. முத்து வந்து விஜயாவை தூக்கி விடுறதுக்காக கை கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவளால் தான் எல்லாம் வந்துச்சு, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதுக்கு மீனா திட்டுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு இல்லை ஆண்டி, நான் தான் வந்து அவங்க மேலே இடிச்சிட்டேன், அதனால தான் என்ன கொட்டிடுச்சுன்னு சொல்லவும் அதை காதில் வாங்காமல் மறுபடியும் விஜயா வந்து மீனா தான் திட்டுறாங்க. முத்து வந்துட்டு பழக்குறல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு வந்து மீனாவை திட்ட ஒரு காரணம் வேணும், அதனால் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து மனோஜ் வந்துட்டு எங்கள் அம்மா தூக்க எனக்கு தெரியாதா, வாங்கம்மா நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பியும் கீழே போட்டு அவரும் விழுந்துடுறாரு. ஐயோ எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா உனக்கு அறிவு இருக்கு, அவனை நான் தூக்க சொன்னேன், நான் தூக்கி இப்படி கீழே போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை திட்டுறாங்க. முத்து இருந்துட்டு இவனால தான் உங்களுக்கு எல்லா கட்டத்தும் நடக்குது, 27 லட்சத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இவனோட இதுதான் அவங்கள துரத்திட்டு இருக்குன்னு சொல்லுவோம். விஜயா வந்து மனோஜ் கோவமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து விஜயா தூக்கி விடுறாங்க. ரோஹிணியை வந்து நீங்கள் தான் மருந்து இருந்தால் அவங்களுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. அடுத்து வந்து ரோஹிணி வந்து விஜயா காலில் மருந்து தடவிட்டு இருக்காங்க. இவளால் வந்தது, இவ தான் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லவும் ஸ்ருதி வந்து கோவமாக நான் தான் செஞ்சேன் சொல்ல, நீங்கள் ஏன் அவங்களே திட்டிருக்கீங்க, முத்து சொல்கிற மாதிரி அவங்கள திட்டுறதுக்குன்னு ஏதாவது காரணத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னு கோவமாக பேசிட்டு போகிறாங்க. இவனை இப்படி பேசிட்டு போகிறான், இந்த மீனா கூட சேர்ந்து ரொம்ப தான் அவளுக்கு திரும்ப ஆகிப்போச்சு, இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ரோஹிணியும் வந்து அவங்கள நல்லா ஏற்றி விடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.